வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய மங்களாவின் கணவன் அத்தியாயம் 26. அந்த 2 நாட்களில் பதஞ்சலி மிகவும் பாடுபட்டு விட்டார். ஊர்க்கதை பேசி வீணாக்கிய நேரத்தின் விலையை அவரிடமிருந்து பிரசாத் கக்கி கொண்டு விட்டார். அந்த ஃபைலை பார்க்க வேண்டும், அதை கொண்டு வாரும் என்ற அவரது அதிகார கட்டளைகளை கேட்டு அதிர்ந்து மேனேஜர் அறைக்கும் தமது இருக்கைக்கும் இடையே பந்தாக உருண்டு விட்டார். முக்காலி மீது ஏறி நின்று ஃபைல்களை தேடிய விளைவு கழுத்தும் தோள்பட்டையும் விண்வின் என்று தெரித்தன. அடுத்த நாள் காலை விமானத்திலே பிரசாத் பம்பாய்க்கு பறந்துவிட்டார் என்ற செய்தியை கேட்ட பின்னர்தான் நிம்மதியான மூச்சு அவருக்கு. மேனேஜர் வர அன்று சிறிது நேரம் ஆகும் என்ற அடுத்த செய்தி மாபெரும் நிம்மதியை கொடுத்தது. துணிப்பையில் இருந்த ஃப்ளாஸ்கை எடுத்து திறந்து மூடியை காஃபியால் நிறைத்து கொண்டார். ஏமா மாலினி, உனக்கும் கொஞ்சம் காஃபி தரட்டுமா? பாவம், 2 நாளாக கையோடைய டைஃபாய்டு சென்றிருக்க அனுதாபத்தில் கரைந்தார். வேண்டாம் சார். டைப் எந்திரத்திலிருந்து நிமராமலே அவள் பதில் கொடுத்தாள். மேனேஜர் திடீரென்று வந்துவிட்டால் காலை வேளையில் இங்கே ஒரு காஃபி பார்ட்டியா என்று நினைத்து கொண்டால் டைரக்டர் வந்து போன அதிர்ச்சியிலிருந்து அவள் இன்னும் மீளவில்லை. வேலை பிழைக்கணும்னு என்றால் உண்மையாக உழைக்கணும். வீண் கதைகள் கூடாது. தனக்குள்ளே தீர்மானித்தவளாக படபடவென்று எழுத்துக்களை வேகமாக தட்டி கொண்டிருந்தாள். யாருமே அவரிடம் பேச தயாராக இருக்கவில்லை. ஆனாலும் பதஞ்சலிக்கு தன் வயிற்றுச்சலை எவரிடமாவது சொல்லி அழ வேண்டும் என்றதொரு ஆதங்கம். இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை இந்த டைரக்டர் இங்கே வந்திருக்கிறார். வயசு ஏறிண்டு போகிறதுனாலோ என்னவோ ரொம்ப குணம் கெட்டு போயிருக்கு. மனுஷன் ஆனாலும் பிரண்டையாவா மாறணும்? அது இதுன்னு அரிச்சு தள்ளி விட்டாரே. அப்பப்பா. காஃபியை ஒரே மூச்சில் விழுங்கிவிட்டு வாயை துடைத்து கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தார் பதஞ்சலி. யாரும் அவரது பேச்சை காதில் போட்டு கொண்டதாகவே தெரியவில்லை. அவருக்கு ஒரே எரிச்சல். தமக்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டார். ஃபைல்களை தொப்பென்று மேஜை மீது போட்டார். துண்டை உதறிய நாற்காலி கை மீது வீசினார். ஹாவ் என்று பெரிதாக ஒரு ஏப்பமிட்டார். ஒன்றுக்கும் யாருமே அசைய காணோம். வேறு வழி இல்லை. அமைதியாக வேலையை கவனிக்க தொடங்கினார். அன்று காலை அலுவலகம் இயங்க தொடங்கிய சிறிது நேரத்தில் மங்களாவை மேனேஜர் அழைப்பதாக பையன் தகவல் கொடுத்தான். கவனித்து கொண்டிருந்த ஃபைல்களை எல்லாம் கட்டாக வாரிக்கொண்டு அவள் உடனே எழுந்து உள்ளே சென்றாள். வழக்கத்துக்கு மாறாக காசிநாத் அங்கே நின்றபடி தொலைபேசியில் யாருடனோ பேசி கொண்டிருந்தான். அவளை கண்டதும் விரைவாக பேச்சு துண்டித்து கொண்டு விட்டான். ஆனால் உட்காரவில்லை. முகம் முழுவதும் பரவிய பெரியதொரு முறுவல். மிஸ் மங்களா, உங்களுடன் மிகவும் முக்கியமான ஒரு சங்கதியை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. உங்களை நான் இன்று மாலை ஹாஸ்டலில் சந்திக்க வரலாமா? இதை கேட்கத்தான் அழைத்தேன். அதிகாரமும் எடுக்கும் மறைந்த சன்னமான குரலில் வினவினான். மாங்களா திடுக்கிட்டு போனாள். என்ன பேச வேண்டுமாம்? மனதிற்குள்ளே ஒரே குழப்பம். உங்களுக்கு மறுப்பு இல்லைனா இங்கேயே பேசலாம். நான் கேட்க தயாராக இருக்கேன். எச்சிலை விழுங்கி கொண்டாள். இந்த மன்னி அண்ணாவை ஏவி விட்டிருக்கிறாள். அவர் வந்து இவரிடம் கத்தியிருக்க வேண்டும். நெஞ்சு பயத்தில் துடிக்க ஃபைல்களை வைத்துவிட்டு ஆதரவாக மேஜை ஓரத்தை பிடித்து கொண்டு நின்றாள். விவரமாக பேச வேண்டிய விஷயம். அலுவலக நேரத்தை வீணடிப்பதில் பயனில்லை. மீண்டும் அவன் இனிமையாக புன்னகைத்தான். மாலை 4:30 6:30 வரைத்தான் பார்வையாளரின் நேரம். தெரியும். சரியாக 5:30க்கு அங்கே தோட்டத்தில் உங்களை சந்திக்கிறேன். இந்த ஃபைல்களையெல்லாம் நீங்கள் மெதுவாக கவனித்து அனுப்பினால் போதும். இப்போது தேவையில்லை. அவன் தொலைபேசியில் எண்களை சுழற்ற தொடங்கியதும் அவள் கட்டாக ஃபைல்களை வாரிக்கொண்டு அறையை விட்டு நகர்ந்தாள். இருக்கையில் அமர்ந்ததும் வியர்வையில் ஈரமாக்கிவிட்டிருந்த தன் உள்ளங்கைகளை கைக்குட்டையில் அழுத்தி துடைத்து கொண்டாள். காசிநாத் கோபமாக விளக்கம் கேட்டால் என்ன பதில் சொல்வது? சுவாசிக்க முடியாது போல நெஞ்சுக்குள்ளே ஒரு இறுக்க உணர்வு. அன்று அவள் தன் மாலை குளியலை அவசரமாக முடித்து கொண்டு கீழே வந்தாள். மாலை 5:30 மணியை நெருங்கி கொண்டிருப்பதை உணர்ந்ததும் அவள் சாப்பாட்டு அறைக்கு போகாது தோட்டத்திற்குள் நடந்தாள். அதற்குள் அவனது கார் நடைபாதை மீது விரைவாக வந்து கொண்டிருப்பதை கண்டதுமே அவள் முதுகில் சில்லென்று பயம்
கவி கொண்டது. மெல்ல சிமெண்ட் ஆசனத்தை நோக்கி நடந்தாள். அலுவலக உடையை மாற்றிக்கொள்ள வேண்டியே தான் அவர் வீட்டிற்கு சென்றிருக்க வேண்டும். அத்தனை விரைவாக திரும்ப வேண்டுமானால் பேச வேண்டிய சங்கதி மிகவும் முக்கியமானதாக இருக்க வேண்டும். கலவரத்துடன் ஆசனத்தில் ஓரத்தில் மெல்ல உட்கார்ந்து கொண்டாள். வேட்டியும் ஜிப்பாவுமாக யாரோ ஒரு நெருங்கிய உறவினன் போல அவன் தோற்றம் மனதிற்கு இதமாக இருந்த போதிலும் இடையே வன்னியின் நினைவு முள்ளாக நெருடியது. காசிநாத் வழக்கம் போல ஆசனத்தில் மறு ஓரத்திலே அமர்ந்து கொண்டான். சற்றென்று பேசவில்லை. தொண்டையை பலமாக செருமினான். மங்களாவிடமும் பதட்டமும் பயமும் அதிகரித்தன. முதலில் இதை பாருங்கள், நம் டைரக்டருக்கு யாரோ எழுதியிருக்கா. பையில் இருந்து ஒரு கடிதத்தை எடுத்து அவளிடம் கொடுத்தான். அண்ணாவா? அத்தனை அவசரமா அவருக்கு? லேசாக நடுங்கிய விரல்களால் மங்களா கடிதத்தை படித்து பார்த்தாள். 2 வாரத்திற்கு முன்னர் யாரோ டைரக்டர் பிரசாத்திற்கு எழுதியிருந்த மொட்டை கடிதம் அது. பல ஆண்டுகளாக உங்கள் நிறுவனத்துடன் வியாபார தொடர்பு கொண்டிருக்கும் வாடிக்கைக்காரர் என்று என்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். மேலும் ஒரு நல்ல நண்பன் என்ற முறையில் தங்களை எச்சரிக்க விரும்புகிறேன். சமீபத்தில் சென்னை அலுவலகத்தின் மேனேஜராக வந்திருக்கும் காசிநாத்தின் நடத்தை தங்கள் மாபெரும் நிறுவனத்தின் கௌரவத்தை பாதிப்பதாக இருக்கிறது. உங்கள் அலுவலகத்தில் உள்ள மங்களா என்னும் பெண்ணுடன் அவர் நெருக்கமான தொடர்பு கொண்டிருக்கிறார். அந்த பெண் இவரை நம்பி வீட்டை விட்டு இவரது பொறுப்பில் ஹாஸ்டலில் தங்கி வாழ்கிறாள். இன்னும் எத்தனையோ அசிங்கமான விஷயங்கள் அலுவலகம் முழுவதும் பரவிவிட்டிருக்கிறது. தங்கள் நிறுவனத்தின் மேனேஜராக பதவியில் இருக்கும் ஒரு பெரிய அதிகாரிக்கு ஓவாத செய்கை இது. உடனடியாக கண்டிக்கவும். தங்கள் நன்மை கோரும் நண்பன். கோபமும் வெட்கமும் தாளாத முகம் சிவந்து போனால் மங்களா. உடல் முழுவதும் ஆத்திரத்தில் ஆடியது. அண்ணாவா இத்தனை மட்டமாக இருப்பார்? இல்லை, ஒரேடியாக வந்து வெளிப்படையாக பேசி ஆத்திரத்தை கொட்டிவிடும் ஆளாச்சே அவர். இது கட்டாயம் ஆபீஸில் உள்ளவர்கள் செய்த விஷமந்தான். வியப்பும் வேதனையுமாக பேச முடியாது தவித்தாள். அன்னைக்கு நம் டைரக்டரை விமான நிலையத்தில் சந்திச்ச நான் அவர் தங்க ஏற்பாடு செய்திருந்த ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போக காத்திருந்தேன். இந்த கடிதத்தை ஹோட்டல் அறைக்குள்ளே நுழைந்ததும் என்கிட்டே கொடுத்தார். படித்தேன். இதை யார் எழுதியிருக்க முடியும்னு ஓரளவு ஊகிக்க முடிகிறதுன்னு சொல்லி சிரித்தேன். அவரும் கூடவே சிரித்தார். டைரக்டர் பிரசாத்துக்கு என் மேலே தனியானதொரு அன்பு, அவர் மேலே எனக்கும் அபார மதிப்பு. ஆனால் என்னை பற்றி அவர் ரொம்ப தப்பாக நினைச்சிருப்பார். அதனால என்னவோ ஆஃபீஸிற்குள்ளே வந்ததுமே ஒரு மாதிரி என்னை பார்த்து விட்டு சிரிச்சார் போலிருக்கு. துயரத்துடனும் புல்தரையை பார்த்தாள் அவள். அவர் சிரிச்சதுக்கு காரணமே வேற. அதுக்கு நான் தான் பொறுப்பு. இது ஒரு மொட்டை கடிதம், ஒத்திக்கிறேன். ஆனால் நெருப்பில்லாமல் புகையாதுன்னு சொல்லுவாங்க. உன் பதில்? அப்படின்னு அவர் அடுத்தபடியாக என்னை மடக்கினார். நான் அசந்து போயிட்டேன். ஆமாம், இந்த கடிதத்திலே இருக்கிறது ஓரளவு உண்மை. இந்த பெண் மங்களா அவளுடைய குடும்பத்தாரோடு மனத்தாங்கல் பட்டுக்கொண்டு ஹாஸ்டலில் தங்கி இருப்பது உண்மை. ஆனால் அதற்கு நான் காரணமில்லை. அவளை அந்த ஹாஸ்டலில் சேர்க்க உதவியது நான் தான். அடிக்கடி சந்திக்க முயல்கிறேன், உண்மை. ஒரு மேனேஜர் தன் நிறுவனத்தில் வேலை செய்கிற பெண்ணை தினமும் சந்தித்து பேசினால் என்ன அர்த்தம்? பிரசாத் கேள்வி எழுப்பினார். அர்த்தம் இருக்கு. அவளை நான் மேனேஜர் என்ற அந்தஸ்தில் போய் சந்திப்பதில்லை. ஒரு சாதாரண மனிதன் என்கிற முறையில் சந்திக்கிறேன். இந்த சந்திப்பின் முடிவு? பிரசாத் என்னை விடவில்லை. முடிவு கல்யாணம். விரைவில் எங்கள் திருமணம் நடக்க இருக்கிறது. உங்கள் கம்பெனி மேனேஜர் என்பதில் எனக்கும் பெண்ணை காதலிக்கவும் கல்யாணம் செய்து கொள்ளவும் உரிமை இல்லையா? அந்த பெண் அதே அலுவலகத்தில் வேலை செய்வது என் தவறா? நான் சலிக்காது பதிலளித்து விட்டு சிரித்தேன். பலே ஆள் நீ. இந்த குறுகிய காலத்துக்குள் கல்யாணம் வரை வந்துட்டியே. உன் மனசை மயக்கின அந்த பெண்ணை பார்க்காவிட்டால் எனக்கு ராத்திரி தூக்கம் வராது. வேடிக்கையாக சிரித்தார். அன்று உங்களை என் அறைக்கு வர சொன்ன போது பார்த்துவிட்டு நீங்கள் போக திரும்ப முன் முதுகை தட்டி பலமாக சிரித்து ஆர்ப்பாட்டம் செய்துவிட்டார். மங்களாவின் முகம் மேலும் சிவந்தது. நெஞ்சு இன்னும் வேகமாக துடித்தது. சிமெண்ட் வெஞ்சின் ஓரத்தை நகங்களால் வருடி கொண்டு மௌனமாக இருந்தாள். மிஸ் மங்களா,
நான் டைரக்டரிடம் இப்படி பேசினது உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கா? ஆனால் அது அவட்டமான உண்மை. மீண்டும் திடுகிட்டு போனாள். அவள் மெல்ல தலையை நிமிர்த்தி பார்த்தபோது அவன் அவளது அருகிலே நகர்ந்து நெருக்கமாக உட்கார்ந்திருப்பதை உணர்ந்தாள். நேரடியாக கேட்டுவிட வேண்டும் என்கிற தீர்மானத்தோடு தான் இங்கே வந்திருக்கிறேன். நான் உங்களை ரொம்ப விரும்புகிறேன். கல்யாணம் செய்துக்க ஆசைப்படுறேன். உங்கள் பதில்? மகிழ்ச்சியிலே நெஞ்சு பூரிக்க, குதிரைகள் துடிக்க மங்களா அவனை நேருக்கு நேர் நிமிர்ந்து பார்த்தாள். இதே போல ஒரு விசித்திரமான நிகழ்ச்சி 2 நாளைக்கு முன்னால் நிகழ்ந்தது. உங்களை என்னுடன் அசிங்கமாக சம்மந்தப்படுத்தி யாரோ சொன்ன தகவலை வைத்துக்கொண்டு மன்னி இங்கே வந்து சண்டை பிடிச்சா. கோபம் தாங்க முடியாமல் உங்கள் பேருக்கு இழிவு வரக்கூடாதுன்னு சட்டுன்னு நான் இப்படி தான் சொல்லிவிட்டேன். அப்புறம்தான் அதனுடைய பாதிப்பு பற்றிய சிந்தனை வந்தது. நடுங்கி போயிட்டேன். உங்கள் மன்னிக்கிட்டே என்ன சொன்னேன்? உங்களே கல்யாணம் பண்ணிக்க போவதாக சொல்லிவிட்டேன். இப்போ என்கிட்ட என்ன பதில் சொல்ல போறேன்? மிஸ் மங்களான்னு கூப்பிடுறதை விட்டு மங்களான்னு கூப்பிட்டு நீங்கள்ங்கிறதை விட்டு ஒருமையிலே கேட்டா வன்னிக்கிட்ட சொன்ன பதிலையே சொல்வேன். ஏன்னா என்னை விட வயசுலேயே கொஞ்சம் நீங்கள் மூத்தவர் இல்லையா? அதுக்கு மதிப்பு. மங்களா, இப்போ என்ன சொல்கிற? அவள் பதில் சொல்லாது மோகனமாக மகிழ்ச்சியாக சிரித்தாள். அப்பொழுதுதான் உணர்ந்தால் அவனது கரம் அவளது வலது கையை எத்தனை இறுக்கமாக பற்றி கொண்டிருந்தது. அத்தியாயம் 27. அன்று இரவு அவள் உறங்கவே இல்லை. வருங்காலத்தை பற்றி இன்ப கனவிலே மிதந்தவாறு பொழுதை கழித்தாள். மறுநாள் காலை அலுவலகத்துக்கு கிளம்ப தயாராகி சாப்பாட்டு அறைக்குள் வந்தவளுக்கு பசியே இருக்கவில்லை. மகிழ்ச்சி மனத்தை நிறைத்து கொண்டிருந்தது. சிறிதளவு மோர் மட்டும் பருகிவிட்டு கிளம்பி விட்டாள். போர்ட்டிகோவின் மீது ஒரு பக்கம் சுமையாக படர்ந்து தூங்கிய நித்திய மல்லி கம்மென்று மணந்து கொண்டிருந்தது. கை கெட்டிய ஒரு மலர் கொத்தை பறித்து கன்னத்தின் மீது மென்மையாக மலர்களை அழுத்தி கொண்டே கேட்டை தாண்டி வெளியே வந்தாள். ஒரு கணம் திடுகிட்டு போனாள். காசிநாத் காருடன் அவளுக்காக அங்கே காத்திருந்தான். அவளை கண்டதும் இறங்கி காரின் முன் கதவை திறந்தான். இனிமேல் என் அருகே காரில் பக்கத்தில் உட்கார ஆட்சோபனை இருக்காதே, கேலியாக கேட்டுவிட்டு மெல்ல சிரித்தான். ஆஃபீஸ் அதிக தொலைவில் இல்லையே, பஸ்ஸிலே வந்திருப்பேன். இன்பக் கிளர்ச்சியில் முகம் சிவக்க நெஞ்சு பதற அவன் காட்டிய முன்பக்கத்து ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டாள். வருங்காலத்தில் தன் மனைவியாக போகிறவளை கொஞ்ச தூரம் கூட அலைய விட்டு பார்க்க மனம் இல்லை. புன்முறுவலித்தபடி காரை அவன் ஓட்டினான். கேட்க மிக்க ஆனந்தமாகவும் இருந்தது, பெருமையாகவும் இருந்தது. தேங்க்யூ என்று மெல்லியதாக பதிலளித்துவிட்டு மௌனமாக கையில் இருந்த பூங்கொத்தை முகர்ந்து மனத்தை அனுபவித்து கொண்டிருந்தாள். வெற்றிலை குதிப்பிக்கொண்டு மெல்ல அசைந்து வந்த பதஞ்சலிக்கு மாபெரும் அதிர்ச்சி. வாயிலிருந்ததை தூப்பத் தோணாது லபக்கென்று விழுங்கிவிட்டார். வெற்றிலை சாற்றின் காரம் மாறை அடைத்தது. பார்த்த காட்சியின் நயம் மண்டையை உடைத்தது. யாரிடம் சொல்வோம் என்ற ஆதங்கத்திலே வேகமாக மாடிக்கு பறந்தார். பிளாஸ்டிக் உரையை நீக்கி டைப் இயந்திரத்திடம் குனிந்து கொண்டிருந்த மாலினியிடம் ஓடி வந்தார். அவர் வாயை திறக்கும் முன் கண்ணாடி கதவுக்கு பின்னால் மங்களாவும் மேனேஜரும் ஜோடியாக தெரிந்தனர். பெரிய இடத்து பொல்லாப்பு என்ற உள்ளுணர்வு உந்தவே பதஞ்சலி தமது இருக்கைக்கு விரைந்தார். பின் ஆசனத்திலிருந்து காரில் சரிசமமாக முன் ஆசனத்தில் உட்காரும் அளவு ரொம்ப நெருக்கமாகி விட்டா போலிருக்கு. மங்களா கெட்டிக்காரியாச்சே, இது விரைவில் கல்யாண பந்தலில் வந்து முடிய போகிறது. இவளுக்கு இப்படிப்பட்டதொரு யோகமா? பொறாமையால் மௌனமாக பொறுமை கொண்டு மேஜை மீது இல்லாத தூசியை மேல் தொண்டால் ஓங்கி தட்ட துவங்கினார். அழுத்தக்காரியான அவளுக்கு வரப்போகிற அதிர்ஷ்டத்தை எண்ணி எண்ணி அவர் வயிறு எரிந்தது. பகல் உணவு நேரம் நெருங்கும் சமயம். தனது அறையில் நின்று வெளிப்பட்ட காசிநாத் வேகமாக மங்களாவின் மேஜை அருகே வந்தான். இன்று பகல் எனக்கு ஒரு முக்கிய வேலை இருக்கு. ஆஃபீஸிற்கு லீவு போட்டுட்டு கிளம்புறேன். சாயங்காலம் 5:30 மணிக்கு ஹாஸ்டலில் சந்திக்கலாம். அவளுக்கு மட்டுமே கேட்கும் அடிக்குரலில் சொல்லிவிட்டு மிடுக்காக வெளியேறிவிட்டான். பதஞ்சலிக்கு மூச்சே நின்றுவிடும் போன்று அழுத்தமானதொரு ஆவல். மேனேஜர் மங்களாவிடம் சொன்ன ரகசியம் என்ன? அன்று மாலை மங்களாவுக்கு இருப்பே கொள்ளவில்லை.
காசிநாத் வரவிற்காக முன்னதாகவே தோட்டத்திற்குள் வந்து அந்த சிமெண்ட் ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு விட்டாள். குறித்த நேரத்திற்கு அவன் காரை ஓட்டி கொண்டு வந்து சேர்ந்தான். காரிலிருந்து இறங்கியவன் உட்காரவில்லை. என்னோடு கொஞ்சம் வெளியே வர முடியுமா? நிம்மதியாக தனியாக உட்கார்ந்து பேச வேண்டிய விஷயம். மங்களா மறுக்காது புறப்பட்டாள். கடற்கரையில் கூட்டமில்லாது ஒரு பக்கத்தில் மணலில் வந்து உட்கார்ந்து கொண்டனர். என்ன விஷயமாக இருக்கும்? ஊகிக்க முடியாத குழப்பத்தில் மண்ணை உரலால் அலைந்தபடி மௌனமாக கடலை பார்த்து கொண்டிருந்தாள். உங்க அண்ணாவை பார்க்கத்தான் இன்று பகல் வெளியே போயிருந்தேன். திடுகிட்டு போனாள் அவள். அண்ணாவா? அவர் எங்கே இருக்காருன்னு கூட உங்களுக்கு இன்னமும் நான் சொல்லவில்லையே. வியப்புடன் அவனை பார்த்தாள். அன்னைக்கு என் உதவியை தேடி என் வீட்டுக்கு வந்தப்போ நீயே உன்னை பற்றி மலமலன்னு சொன்னதிலேயே உங்கள் அண்ணா எங்கே வேலை பார்க்கிறார்னு தெரிந்து கொண்டு விட்டேன். உன்னை பற்றி மேலே விவரமாக எதையும் யாரிடமும் கேட்க நான் முயன்றதில்லை. என் மனசுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் உனக்கு என்னை பிடிக்கிறதான்னு தெரியும் வரை உன்னை பற்றி கேட்கிறது ரொம்ப தப்பாக எனக்கு பட்டது. மங்களா மௌனமாக மணலை கிளறி கொண்டிருந்தாள். நேற்று சாயங்காலம் என் மனதுக்கு ஏற்ற பதில் கிடைச்சதும் உடனடியாக நான் உன் அண்ணாவை சந்திக்க விரும்பினேன். அது என் கடமை என்று நினைச்சேன். முதுகு சில்லிட்டு போனதொரு அச்ச உணர்வில் அவள் திகைப்புடன் அவனை வெறித்தாள். அண்ணாவை பார்த்தேலா? என்ன சொன்னார்? கேட்கும் முன் பயத்தில் வார்த்தைகள் தொண்டையில் சிக்கின. ஆஃபீஸில் போய் பார்த்தேன். விசிட்டிங் கார்டை பார்த்துவிட்டு உடனே உள்ளே வர சொன்னார். தனியாகத்தான் இருந்தார். பேச சௌகரியமாக இருந்தது. நாம் இருவரும் எடுத்துக்கொண்ட முடிவை பற்றி சொன்னதும் கோபத்திலே அவர் வெடித்து விட்டார். பட்டம் பதவி இருந்தா சரியா போச்சா? உனக்கு சரியான பேக்ரவுண்ட் கிடையாது. எந்த தைரியத்திலே என்கிட்ட பேச வந்துட்ட என்று ஆத்திரமாக இறைந்து கத்தினார். மங்களா சம்மதிச்சாச்சு. என்னை பற்றின விவரத்தை உங்ககிட்ட ஒழிக்காமல் சொல்லியாச்சு. நீங்கள் பெரியவராக இருந்த கல்யாணத்தை நடத்தி வச்சு எங்களை வாழ்த்தணும்னு தான் உங்களை காண வந்தேன் நின்றேன். முடியாது. முதல்ல இங்கிருந்து மரியாதையாக போயிடு. கொஞ்சம் உறக்கவே சத்தம் போட்டு விட்டார். வேறு வழி இல்லாமல் எழுந்து வந்துட்டேன். மங்களாவின் முகமும் நெஞ்சும் நெருப்பாக இருந்தன. அண்ணா இவரை அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கிறாரே. மனதிற்குள் வேதனைப்பட்டாள். மனிதர் அத்தோடு என்னை விடலை. வெளியே போக திரும்பினவனை கூப்பிட்டார். மங்களாவை கல்யாணம் பண்ணிக்க நீ விரும்புகிறாய் என்பது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது, பரிதாபமாகவும் இருக்கிறது. ஏற்கனவே அவளுக்கு 2 முறை கல்யாணம் நிச்சயமாக்கி நின்று போன விஷயம் தெரியுமா உனக்கு? அவள் ஜாதகத்தில் ரொம்ப தோஷம் இருக்கு. அந்த 2 வரனும் நிச்சயமாகி கல்யாணம்னு கூடி வந்த சமயம் திடீர்னு செத்து போய்விட்டார்கள். என் தங்கை ஜாதகத்தை தூக்கிண்டு வெளியில் புறப்பட்டாலே கால் இடறி நகம் பெயர்ந்து ரத்தம் கொட்டும். அப்படி ஒரு துரதிருஷ்டம். உனக்கு சாகரத்துக்கு ஆசையாக இருந்தால் என் தங்கை கழுத்தில் தாலியை கட்டு என்று வெறுப்புடன் சீறினார். மங்களாவுக்கு கேட்க கேட்க தாங்கன்னா அதிர்ச்சி. என்ன பயங்கரம்! கூட பிறந்த தமையன் தங்கைக்கு இப்படி ஆசீர்வாதம் செய்வார்? ஆனாலும் அண்ணா மனதில் இப்படி வன்மம் தேவையில்லை. அவளுக்கு அழுகை குமரி கொண்டு வந்தது. என்ன இது மங்களா? நடந்ததை சொன்னேன், இதுக்கு போய் அழுவானேன்? சேச்ச சொல்லிக்கொண்டே தன் சட்டை பையில் இருந்த கைக்குட்டையை எடுத்து அவளிடம் நீட்டினான். கண்ணை தொடச்சிக்கோ. எனக்கு வரப்போகிற மனைவியை கண் கலங்காமல் பார்த்துக்கிடணுங்கிறது என் கொள்கைகளில் முக்கியமானது. புன்னகைத்தான். கண்களை துடைத்து கொண்டு வெட்கத்துடன் அவளும் புன்முறவளித்தாள். அண்ணா உங்களை மட்டமாக பேசி அவமானப்படுத்தியதற்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். அண்ணா சொன்னது பொய்யில்லை. அந்த கசப்பான சம்பவங்களுக்கு பின்னர் என்னை கல்யாணம் செய்து கொள்ள சற்றென்று யாருக்கும் துணிவில்லை. என் ஜாதகத்தின் மீதும் அதிர்ஷ்டத்தின் மீதும் பழி போட்டு என்னை ரொம்ப பழி வாங்கிட்டாய். எல்லோரும் பேச முடியாத துயரத்தில் திணறினாள். அவன் மௌனமாக இருந்தான். இதை கேட்ட பிறகு உங்கள் மனசில் ஏதாவது முடிக்காது தயக்கமாக நிறுத்தினாள். மங்களாவை தவிர வேற யாரையும் மணப்பதில்லை என்கிற உறுதி ரொம்ப அழுத்தமாக மனசில் பதிஞ்சு போய்விட்டது. போதுமா? உன்னை பற்றி ஓரளவு நீ சொன்ன. உங்கள் அண்ணா மீதியை சொல்லிவிட்டார். ஆனால் என்னை பற்றி நீ எதுவுமே தெரிஞ்சுக்கலையே. ரொம்ப நல்ல மனிதர், என் மனதிற்கு பிடித்தவர், அன்பானவர் அப்படின்னு தெரிஞ்சு கொண்டிருக்கேனே.
அது போதாதா? என்னை பற்றி எல்லா விவரமும் நீ தெரிந்து கொள்ள வேணும். நமக்குள் ரகசியம் இருப்பதை நான் விரும்பவில்லை. அன்னைக்கு என் வீட்டில் ஒரு படத்தை பார்த்தியே, நினைவிருக்கா? என் குருநாதர்னு சொன்னேனே, அவர்தான் என் வளர்ப்பு தந்தை. திருச்சியை சேர்ந்த மருதநல்லூர் கிராமத்தில் அவர் அப்போ ஒரு டாக்டராக வாழ்ந்த காலம். கிராம மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றதொரு இரக்க மனம். பட்டணத்தில் தொழிலை துவங்காமல் அங்கே தங்கிவிட்டிருந்தார். அவர் பின்னர் சொல்லித்தான் எனக்கு என்னை பற்றியே தெரியும். ஒரு சமயம் ஊர் முழுவதும் டைஃபாய்டு காய்ச்சல் பெருவாரியாக பரவிவிட்டிருந்ததாம். பலர் இறந்து போனார்களாம். பக்கத்து கிராமத்தில் பிள்ளையார் கோவில் அர்ச்சகரும் அவர் மனைவியும் 6 மாத சிசுவை தனியே விட்டுட்டு டைஃபாய்டுக்கு பலியாக்கி விட்டனராம். அனாதையான குழந்தைக்கு பாதுகாப்பு யார் கொடுப்பது என்ற விஷயம் பஞ்சாயத்து வரை வந்துவிட்டது. யாரும் குழந்தையின் பொறுப்பை ஏற்க முன்வரவில்லை. டாக்டர் சதாசிவம் அது சமயம்தான் தனது ஒரே மகனை நோய்க்கு பலி கொடுத்த துக்கத்தில் மூழ்கியிருந்தார். இது தெய்வ செயல் என்று தோன்றியதாம் அவருக்கு. அந்த குழந்தையை தாம் எடுத்து வளர்ப்பதாக முன் வந்தாராம். 7 வயது வரை அவரது ஆதரவில் வளர்ந்தேன். எனது 8வது வயதில் வளர்ப்பண்ணையும் மரணமடைந்து விட்டாள். ஊட்டியில் இருந்த பள்ளி ஒன்றில் என்னை ஹாஸ்டலில் தங்கி படிக்க ஏற்பாடு செய்துவிட்டு டாக்டர் சதாசிவம் ஊரை விட்டு கிளம்பிவிட்டார். பரோடா அருகில் விஸ்வபுரியில் தமது நண்பர் நடத்தி வந்த அனாதை இல்லத்தில் வைத்தியராக பணிபுரிய சென்று விட்டார். அவரை நான் கல்லூரியில் சேரும் முன் தான் மறுபடியும் சந்திக்க முடிந்தது. காவி வேட்டியும் மொட்டை தலையுமாக சன்னியாசி கோலத்தில் ஜெகநாதராக மாறிவிட்டிருந்தார். அவர் இன்னமும் மங்களா முடிக்கவில்லை. இன்னமும் உயிரோடு இருக்கிறார். ஆனால் வயசில் தளர்ந்து போய்விட்டிருக்கிறார். அப்பாங்கிற உறவு முறை அருந்து போச்சு. ஆனால் குருநாதர் என்கிற நிலையிலே எனக்கு ரொம்ப வழிகாட்டியா இருந்துட்டு இருக்கார். சென்னைக்கு வரும்போது அவரை போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வந்தேன். அப்படியா? உபகார சம்பளத்தில் கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு பிரசாத் நிறுவனத்தில் சேர்ந்தேன். எனது கடும் உழைப்பு டைரக்டரின் கவனத்தையும் அன்பையும் கவர்ந்தது. கம்பெனி உதவியால் MBA படித்து முடித்தேன். வெளிநாடுகளுக்கு கம்பெனி சார்பாக போய் வர சந்தர்ப்பம் கிடைச்சது. பதவி உயர்ந்தது. சலுகைகள் அதிகமாச்சு. சென்னைக்கு மாற்றலாகி வந்தேன். இப்போது கடற்கரையில் உன் முன்னே உண்மைகளை கொட்டிவிட்டு பதிலுக்கு பயந்து கொண்டு காத்திருக்கேன். மெல்ல சிரித்தான். அதான் ஒரேடியாக முதலிலேயே சொல்லிவிட்டேனே, இன்னொரு தடவை கேட்க ஆசையாக இருக்காதா? குரல் குழைய அவளை வெண்மையாக பார்த்து முறவழித்தான். என்னை பற்றி அண்ணா சொன்னதை கேட்டு உங்கள் மனசிலே எதுவும் ஏற்படலையா? அதான் முதலிலே நானும் சொல்லிட்டேனே, திரும்ப கேட்க எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? மணலில் அலைந்த அவளது கரத்தை சற்றென்று பற்றி கொண்டான். திரும்ப திரும்ப இந்த கரத்தை பற்றி என்னோடைய எப்பொழுதும் இருக்க வச்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை ரொம்ப ஏற்படுகிறது என்று சொன்னால் உன் பதில்? மங்களா மகிழ்ச்சியுடன் சிரித்தாள்.